வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும். இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மையதவம் நடத்திய அருள்நிதி மைத்திலி தீனதயாளன் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி மைத்திலி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். இன்று ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களை அன்போடு
அழைத்தமைவோம். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி கவி விளக்கத்திற்கு முன்பாக. பூமி அது சுழன்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய காந்த மண்டலம், அந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் சுக்கிரன். இந்த சுழற்சி வேகம் காந்த மண்டலம் இந்த ஒன்றையொன்று தள்ளி நிறுத்தே சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் பூமி சுத்திட்டு இருக்கு, சுக்கிரன் அந்த பக்கம் சுத்திட்டு இருக்கு, இந்த பக்கம் செவ்வாய் சுத்திட்டு இருக்கு. அதனால தள்ளி நிறுத்தி அது அது அதாவது பாதையில அது சுத்திக்கிட்டு சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. இப்போ பூமியில வளிமண்டலம் இருக்கு, காற்று மண்டலம். அதுக்கப்புறம் தான் அதனுடைய காந்த மண்டலம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் செவ்வாயையும் தள்ளி நிறுத்தி சுக்கிரனையும் தள்ளி நிறுத்தியிருக்கு. இப்போ பூமிக்கு இருக்கிற வளிமண்டலம் அல்லது காற்று மண்டலம் மாதிரி சூரிய குடும்பத்துக்கு, சூரியனுக்கு இருக்கிறதா? இது எதனால இந்த கேள்வி எழும்பியதுன்னு தெரியல. ஏன்னா இந்த வாயேஜர் சூரிய எல்லை தாண்டி வெளியில போற இடத்துல அவங்க ஏதோ பெரிய நெருப்பு சுவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நம்ம சூரியனுடைய காந்த களத்தினுடைய எல்லையா, நமது வளிமண்டலத்தின் எல்லை போன்று அதுவும் ஒரு எல்லை இருக்கிறதா? இது சிந்தனைக்கு. இது இந்த வார இறுதிக்கு நாம இதுக்கு கலந்துரையாடலுக்கு என்றால் ஏற்றுக்கொள்வோம். இந்த ஐயா சொல்லுங்க. ஓகேங்க, வச்சுக்கலாம். சரிங்க, சிறப்புங்க. கவி விளக்கம் இன்றைக்கு. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவி தேவையின் வேகம். எண்ணத்திற்கு உடல் இயக்க விளைவாய் தோன்றும் இயற்கை தேவை உணர்வே அடிப்படையாம். எண்ணமது முயற்சியாய் தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும். தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையே கருத்தாய் கொள்ளும். எவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்த போதும் எண்ணத்தில் தேவை குறையடங்கிடாது. இயந்திரம் போல் தேவையே நினைந்து நிற்கும். வாழ்க்கையின் அவஸ்தையே எண்ணம் தானே. 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம். யாரோ இருப்பார், யாரோ வருவார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் என்றும் துன்பம் இல்லை. ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையே. காரணம் என்ன? எண்ணம் ஏன் எழுகிறது என்றால், உயிரின் இயக்க நிலையே 10 படித்தளங்கள் என்பார் மகர்ஷி அவர்கள். மூலம், உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. 10 படித்தளங்களிலே உயிரின் இயக்கம் அடங்கியிருக்கிறது. அப்போ உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது? உணர்வுதான் உணர்ச்சிகளாக வெளிப்படும். உணர்வு என்பது அடக்க நிலை அல்லது அது மிக நுண்ணிய நிலை. அதாவது இறை துகள், விண், அது போல மிக நுண்ணிய நிலை உணர்வு. இதையே அறிவு என்று கூட பேசுவார்கள். சாங்கிய யோகம் என்று கீதையில 2வது அத்தியாயம் உணர்வை பற்றி தான் பேசும். அது எழுச்சி பெறுகின்ற போது, எப்படி கடல் நீர் எழுச்சி பெற்று அலையாகிறதோ அது போல் உணர்வு எழுச்சி பெற்ற நிலையே உணர்ச்சி. சரி, உணர்வு ஏன் எழுச்சி பெற வேண்டும்? ஏன் அது உணர்ச்சியாக வெளிப்பட வேண்டும், உணர்த்தி காட்ட வேண்டும் என்றால், ஒரு இயக்கம் நுண் உயிர் முதற்கொண்டு மனிதன் வரைக்கும் உயிர் என்ற நிலையிலே பரிணாமத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
இந்த இயக்கத்திற்கு தேவை சக்தி. அந்த சக்தியின் வரவு செலவு கணக்கு, இருப்பு கணக்கு தான் வாழ்க்கை. அப்ப எந்தெந்த வகைகளிலே இந்த சக்தியை பெற முடியும் என்றால், பூமியின் காந்த ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல், காற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாமே மிக நுட்பமான நுண்ணிய உயிரலைகள் தான். ஆனாலும் நம்முடைய உடல் இயக்கத்திற்கு இவை சாதாரண வாழ்க்கை நிலையில உடல் இயக்கத்திற்கு போதுமானவை அல்ல. அதனால் பெரும் பகுதி வெளியிலிருந்து தான் உணவை நாம் பெற வேண்டியிருக்கிறது. இது நீதியே பார்க்கின்ற போது வீதி எங்கும் புல் முளைக்கும், விதைக்கு அங்கே இல்லை, யாரும் விதையிடவில்லை. அப்ப எது புல்லாக முளைத்தது என்றால் பஞ்சபூதங்களின் ஆற்றலே புல்லாக வெளிப்படுகிறது. அப்ப அது உயிராக உணர்கின்ற போது அடுத்தவுடைய வளர்ச்சி வாழ்க்கை எப்படி இருக்கு, அதே பூமியிலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொண்டுதான் வளர்கிறது. அப்ப எல்லா இயக்கத்திற்கும் சக்தி ஒரு அடிப்படை தேவை. அதனால் ஜீவன்களிலே அதை உணர்த்தி காட்டுகிறது. எனக்கு சக்தி தேவையாக இருக்கு என்பதை உணர்த்தி காட்டுகிறது. அப்ப உணர்ச்சி இப்ப அடுத்த நிலை தேவை. இந்த தேவை எழுந்த பிறகு அதை நிறைவு செய்யணும். அப்ப எப்படி நிறைவு செய்ய முடியும்? இந்த தேவைக்கான பொருள் எது, உறவு எது, எங்கே கிடைக்கும், அதை எப்படி பெறுவது, பயன்கொள்வது, பக்குவப்படுத்துவது, இப்படி பல சிந்தனைகள் வரும். இதற்கு காரணம் என்ன என்றால் தொடர்ந்து வந்த அனுபவங்கள். நுண்ணுயிர் முதற்கொண்டு விலங்குகளை கடந்து மனிதனாக வந்த வரைக்கும் உள்ள அத்தனை அனுபவங்கள். இதுல இந்த தேவையை ஒட்டி ஏற்பட்டதுதான் பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி. 5 அறிவு வரைக்கும் இந்த 3 தேவைகளை ஒட்டிய எல்லா அறிவின் திறமும் செயல்பட்டிருக்கும், வெளிப்பட்டிருக்கும். இப்போ நரியின் தந்திரம் என்றோம், அப்போ அதே குணம் நம்மிடத்திலையும் வெளிப்பட்டு இருக்கும். அப்ப மனிதன் வருவதற்கு முன்பே நன்றோ தீதோ இந்த உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கான நுட்பங்களை 5 அறிவு வரைக்கும் உள்ள ஜீவராசிகளே பயன்படுத்தியிருக்கின்றன. இப்ப இது எல்லாமே நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். இதிலிருந்து தான் மனிதனே உருவாகின்றான். அதனால் உணர்ச்சிகளை, தேவைகளை உயிருள்ள வரைக்கும் தாண்ட முடியாது. ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணர்வால் தான் போக்க வேண்டும் என்பார் மகர்ஷி ஒரு கவியில். அப்ப ஈசனையே உணர்ந்து விட்டோம், பசிக்காதா? எதை உண்பது? எனவே ஈசனையே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும். இதுதான் இயற்கை விதியே. அதனால் இந்த தேவைகளை, உணர்ச்சிகளை கடந்து போவது என்பது மரணம்தான். ஸோ உயிருள்ள வரைக்கும் இந்த அவஸ்தை இருந்து கொண்டேதான் இருக்கும். சரி, இப்போ உணர்ச்சி, தேவை, இந்த முயற்சியிலே வருவதுதான் தர்மம், அதர்மம். இப்ப முயற்சி செய்கின்றோம், எளிதில் எட்டினால் தேவை தர்ம ரீதியாக நிறைவேற்றி விடுகிறது. அல்ல பாவத்தின் கணக்கு இல்லை. கிடைக்காத போது ஆதி மனிதனே ஒருவன் விதை போட்டால் செடி முளைக்கிறது என்று கண்டெடுத்தான். அவன் ஒரு ஆற்று படுகையில விவசாயத்தை செய்தான். இந்த அறிவு வராத ஒரு இன்னொரு கூட்டம் வருது. அவன் உணவு இருக்குது, எடுத்துக்கிட்டான், கேட்டான், கொடுத்தான். எல்லாமே இயற்கையின் பார்ப்பட்டது, மனித நேயத்தின் பார்ப்பட்டது, அன்பும் கருணையும் இயல்பானது. நாளைக்கு நமக்கு வேணுமே என்கின்ற போது தர மறுக்கிறான். இப்போ என்ன முயற்சி? கேட்டான், கிடைக்கல, எடுக்க முடியல, அடிச்சு பிடுங்கலாமா? அது ஒரு இடத்துல சாத்தியமாச்சு, இன்னொரு இடத்துல வலிமை மிக்க இடத்துல சாத்தியமாகல. என்ன செய்வது?
அப்ப அறிவு குறுக்கு வழியிலே சிந்திக்கிறது. அப்ப நயமாக பேசி கொடுக்க வைப்பது, நயமாக பேசி அவனே இறக்கப்பட்டு கொடுக்க வைப்பது. இப்படி வளர்ந்த ஒரு பரிணாமம் தான் இன்றைக்கு எத்தனை வகையான பாவங்கள், சைபர் கிரைம்ஸ், ஒரு நொடியிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உழைப்பு அத்தனை சுரண்டி விடுகின்ற ஒரு டெக்னாலஜி. இது என்ன பாவம் என்பதை யாரோ சிந்தித்து பார்க்கிறார்களா என்றால் பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு உடலிலேயும் ஒவ்வொரு வகையான என்ன சொல்றது பரம்பரை பதிவுன்னு சொல்றோம் பாருங்க, அப்படி இருக்கும். இப்ப எல்லாருமா காவல்துறை இராணுவத்துறைக்கு போறாங்க. அவர்களுக்குள் ஏன் அந்த உணர்வு வருகிறது பாருங்களேன். அப்ப அவங்க பரம்பரையில அந்த மாதிரியான உணர்வு இருக்கும். என்னதான் கஷ்டப்பட்டாலும் விவசாயி அதை விட்டு வெளியே வருகிறாரா? எவ்வளவோ நஷ்டப்படுறாரு. அந்த பொருளை வாங்கும்போது 5 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆகுறான். ஆனா நாங்க பரம்பரை விவசாயிகள் கோடீஸ்வரனாக இருக்கிறோம் எந்த விவசாயியாவது பார்க்க முடிகிறதா? ஆனாலும் சலிப்பு இல்லாம அவர் விவசாயம் பார்க்கிறாரு இல்லையா? அப்ப இதெல்லாம் காரணம் என்ன? அப்ப மனிதனாக வந்த பிறகு எத்தனையோ நிலைப்பாடான அனுபவங்கள், உறுதியான அனுபவங்கள், ஒவ்வொரு குறிப்பிட்ட தன்மை சார்ந்த அனுபவங்கள், அவங்க அதைத்தான் செய்வாங்க. இப்படி உணர்ச்சி, தேவை, முயற்சி, பிறகு செயல், அதில் வரக்கூடிய விளைவு. இந்த விளைவிலே 4: துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம். இதுல எதை அதிகமாக நாடுகிறோம் என்றால் இன்பத்தை தான் நாடுவோம். அமைதி, பேரின்பத்தை நாடுவது அறிவின் பக்குவம், மனதின் பக்குவம் தான் இந்த 2 அனுபவங்களை நாடும். மற்றவர்களுக்கெல்லாம் அமைதியா இருக்க பிடிக்காது. எனவே இப்படி விளைவு, பிறகு அந்த விளைவை தூய்க்கின்ற அனுபவம், அதை பற்றி நினைக்கின்ற அனுபவங்கள். இப்ப இந்த போராட்டம் தான், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு கூட இந்த போராட்டத்தை சார்ந்துதான் அமைந்திருக்கிறது. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், இது வரைக்கும் உள்ளத அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இந்த 4 படித்தளங்கள். இதை ஆராய்ந்து பார்த்து இவற்றை எப்படி மேம்படுத்திக் கொள்வது, நிலைப்படுத்திக் கொள்வது, இதுதான் வாழ்க்கையே. அப்ப அது மேம்பாட்டு என்ன கண்டுபிடிச்சிக்கிறான்? பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாம். பணத்தை எப்படி ஈஸியா சம்பாதிக்க முடியும்? அதிகாரம் இருந்தா வாங்கிடலாம், சம்பாதிச்சிடலாம். அப்போ எல்லோருமே பணம், பதவி என்ற 2லேயே வாழ்ந்து தொலைந்து போவதற்கு காரணம் என்ன என்றால் இந்த 6 வகை தான். தேவைகள், அதன் சார்பாக எழுகின்ற எண்ணங்கள், முயற்சி, எல்லாமே இதுக்குள்ள அடங்கி போகுது. எனவே எண்ணத்திற்கு உடல் இயக்க விளைவாய் தோன்றும் இயற்கை தேவை உணர்வே அடிப்படையாம். எண்ணம் அது முயற்சியாய் தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும். யாருக்காவது தான் எண்ணியது நடக்கவில்லை என்றால் பரவாயில்ல என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? யாருக்கும் பிடிக்காது. சகிச்சுக்கிறதுக்கு வேற இல்லையா? அது அகத்தாய் மூலமாக இதெல்லாம் சகித்து கொண்டு பிறகு கொஞ்சம் மறந்துடுறோம். மறதி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த வாழ்க்கை இன்னும் கொடூரமா இருந்திருக்கும். ஏதோ இயற்கை நமக்கு மறதி என்ற ஒன்றை கொடுத்திருப்பதால் பல அனுபவங்களை நம்ம மறந்து போகிறோம். இல்லைன்னு ஒவ்வொரு அனுபவம் மறக்காம இருந்துன்னு வச்சுங்களேன், ஜனத்துக்கு எவ்வளவு வந்திருக்காது. எனவே இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் அதை பெரிதாக நினைக்கிறோம், பிறகு அது மறந்து போகிறது, அல்லது அலட்சியப்படுத்தி விடுகிறோம், அல்லது நீர்த்து போகிறது. இது தேவையில்லை அப்படின்ற ஒரு சலிப்பு வந்துவிடும். அப்போ யாருமே எண்ணியது முடியவில்லை என்றால் அது ஏற்கின்ற பக்குவம் தான் ஞானத்தின் வெளிப்பாடு, ஆன்மீகத்தின் வெளிப்பாடு.
அப்ப சாதாரண மனிதனுக்கு அது சாத்தியம் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க? பதவி, அதிகாரம், பணம் இதை வைத்து கொண்டு தான் விரும்புவதை எப்படியாவது அடைய முடியுமா என்று பார்ப்பாங்க. அதனால் இந்த எண்ணமது முயற்சியாய் தோல்வி கண்டால் அது எப்படியாவது சாதிக்க முடியுமான்னு பார்க்கறது வேகம் அதிகரித்த நிலை. தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையே கருத்தாய் கொள்ளும். அதாவது இந்த தேவைகளிலே சில அடிப்படை உடல் சார்ந்த சில அடிப்படை தேவைகள், அது எழுந்து விட்டால் அதை நிறைவு செய்கின்ற வரைக்கும் மனம் வேறு எண்ணத்திற்கோ சிந்தனைக்கோ போகாது. பசி, தாகம், பாதுகாப்பு, பிறகு உடல் கழிவுகளை வெளியேற்றுகின்ற வேகம், பிறகு இனவிருத்தி. ஸோ இதற்கான எண்ணங்கள் தோன்றிவிட்டால் அதை அடைகின்ற வரைக்கும் மனம் அதையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். எனவே தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையையே கருத்தாய் கொள்ளும். இவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்த போதும். சரி, வற்புறுத்தியோ எப்படியோ பெற்றுவிட்டோம், சரி வந்தது கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுவோமா? இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க என்று மீண்டும் அந்த குறையைத்தான் நினைத்து பார்க்குமே தவிர, இப்போ வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை யார் யார் மூலமாக பெற்றிருக்கிறோம். அத்தனை நன்மைகளையும் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அன்பு செலுத்தவே நேரம் போதாது. ஆனால் ஏன் குறைபடுகிறோம் என்றால், எவ்வளவு நாள் கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு இல்லை என்று சொன்னால் அதுதான் பெருசா இருக்கும். இல்லைன்னு சொல்லிட்டானே, கொடுக்கலையே, கிடைக்கலையே, அதுதான் பெருசா இருக்கும். இது வரைக்கும் அனுபவித்ததெல்லாம் மறந்தே போகும், கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி குடும்ப உறவிலே, சமுதாயத்திலே, நட்பிலே எவ்வளவு பேதங்களை பார்க்கிறோம். இதுதானே மனக்குமுறல், இதுதானே வருத்தத்திற்கு, கோபத்திற்கு, வஞ்சத்திற்கு காரணம். எனவே தேவை பின்னர் முடிந்த போதும் எண்ணத்தில் தேவையின் குறை அடங்கிடாது. தேவையின் குறை அடங்கிடாது. லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாதிச்சாச்சு. இது எல்லாம் ஒரு 1000 ரூபாய் தாள், அதான் அது மேக்சிமம் டினாமினேஷன். 1000 ரூபாய் தாளாக மாற்றி, இதெல்லாம் உன்னுடைய சொத்துப்பா, அது எவ்வளவுக்கும் கணக்கு பாரு எண்ணி என்று சொன்னால் அதை எண்ணி முடிக்கிறதுக்குள்ள சேர்த்து போயிடுவான். அவ்வளவு சொத்து சேர்த்தாச்சு. சரி, இனிமேலாவது இதை மக்களுக்கு திருப்பி விடலாமா, வேறு யாராவது நல்லதுக்கு பயன்படட்டுமே, தேவையுள்ளவங்களுக்கு பயன்படட்டுமே, இதெல்லாம் இல்லாம அவசியப்படுகின்ற வறுமையில் வாடுகின்ற மக்கள் எத்தனை பேர் என்ற எண்ணம் யாருக்காவது எத்தனை பேருக்கு வருதுங்க? எங்கோ ஒருவருக்கு வருதே தவிர எல்லா செல்வந்தர்களுக்கும் இந்த கருணை வந்து விட்டதா? எனவே இந்த தேவையின் குறை அடங்குவது இல்லை. இயந்திரம் போல் தேவையே நினைந்து நிற்கும். எப்படி ஒரு இயந்திரம் எந்த பொருளை உற்பத்தி செய்ய வேண்டுமோ அது உற்பத்தி செய்து செய்து தள்ளிக்கொண்டே இருக்கும். அதுக்காவது ரா மெட்டீரியல் கொடுத்தா தான் வேலை செய்யும், இல்லைன்னா நின்று போயிடும். ஸோ நமக்கு எந்த பவர் சப்ளை கனெக்ஷன் கிடையாது, நோ யூபிஎஸ், நோ பவர் கட். தொடர்ந்து எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஸோ இது எப்போ முடியும்? ஒன்று ஆழ்ந்த தூக்கத்தில் போகும், அல்லது கோமாவில் போகும், அல்லது ஆழ்ந்த தவத்திலே போகும். வேறு எந்த வகையிலையும் எண்ணத்தை கடக்க முடியாது. அதனால் இது எளிய வழி என்ன, சாத்விகமான வழி என்ன என்றால் தவத்தின் மூலம் தன்னை கடந்து போவது. அது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிட்டி விடுகிறதா? அதுவும் மிகப்பெரிய பிரம்ம பிரயத்தனம் எடுத்தாதான்
அதையும் கடந்து போக முடியும். இப்படி எண்ணமே வாழ்க்கை, எண்ணமே அவஸ்தை. ஸோ எண்ணமே ஏன் இப்படி யோசிச்சு பார்த்தா எண்ணமே ஏனிப்படியாக நம்மை உயர்த்தும். அப்போ எண்ணத்தை ஆராய்ந்தே பார்க்கவில்லை என்று சொன்னால் எண்ணம் ஏனிப்படியாக மாறாது. ஏன் இப்படி என்று சிந்தித்து சிந்தித்து துவண்டு போகுமே தவிர அது நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தாது. அதனால்தான் எண்ணத்தை ஆராய்ந்து பார்ப்பது தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இதை தவிர எண்ணத்துக்கு அடிப்படை கிடையாது. ஸோ இதை ஆய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் எண்ணத்தின் இருப்பிடமும் மூலமும் தெரிந்து போகும். இதை எப்படி சீர்படுத்துவது என்ற வகையும் புரியும். அதுக்கு பேர் தான் ஆன்மீக வாழ்க்கை. எனவே மக்கள் லௌகிகத்தோடு நின்று போனார்களே தவிர ஆன்மீகத்தை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். அதனால் எண்ணத்தின் தாக்கத்தில் சிக்கி புயல் காற்றில் சிக்கியது போல இந்த வாழ்க்கை அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றோமே தவிர இதை சற்றி ஆன்மீகத்தையும் வாழ்க்கையோடு உறுதியாக இணைத்திருந்தால் இந்த அளவுக்கு அவஸ்தை இருக்காது என்பது ஞானிகளின் அனுபவம். அதை வைத்துத்தான் மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமான எண்ணம் எப்படி தோன்றுகிறது என்ற கருத்தை மகர்ஷி இந்த கவிதை தந்திருக்கின்றார்கள். சிந்தித்து பயன்பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க எண்ணத்திற்கு அடிப்படை தேவை. அது எந்தெந்த அடிப்படையில வருது, அருமை. தொடர்ந்து சிறந்த விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம்,
மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். நன்றி சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணியன் அவர்கள். வாழ்க பாடுறீங்களா? வளமுடன் ஐயா. சாந்தியம்மா பாடுறேன். சாந்தியம்மா வந்தாங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்க. சாந்தியம்மா பாடுறீங்களா? சரி, பாடுங்கம்மா. நீங்க பாடுங்க சூர்யாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடிய அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலத்துவம் நிகழ்வோடு இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.